27வது திவ்யதேசம் காஞ்சிபுரம். அதை சுத்தி இருக்கிற திவ்யதேசங்கள்ல கடைசி திவ்யதேசம் விஜயராகவ பெருமாள் ராமன். திருப்புட்குழிங்கிற திவ்யதேசம் இது காஞ்சிபுரத்துக்குள்ளே இல்லை. நம்ம இத்தனை நாள் பார்த்ததெல்லாம் சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரத்துக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப சேவிச்சுங்கிறது காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில வரணும். வெளியில வந்தோம்னா திருப்புட்குழி. போரேற்று நாயனார் விஜயராகவ பெருமாள். திருமங்கியாழ்வார் பாடுறார், அலங்கழு தடக்கை ஆயன்வாய் ஆம்பர் கழியுமால் என்னுள்ளமென்னும் புலங்கழு புரு நீர் புட்கொழி பாடும் போதுமோ நீர்மலைக்கென்னும் குலங்கழு கொல்லி கோமளவல்லி கொடியிடை நெடுமழை கண்ணி இளங்களில் தோழிக்கென் நினைந்திருந்தாய் இடவந்தை எந்த பிரானே. திருவிடவந்தையப்பாரும் பாசுரத்தில் இந்த பெருமாளை சேர்த்து பாடியிருக்கார். பெருமாள் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணின பெருமாள். திரு புட்குழி, புல் பறவை, குழி அதுக்கு குழி எடுத்து ஈமச்சடங்குகளை பண்ணின இடம். ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்துட்டார். யா மோஷதிமிவ ஆயுஷ்மன், அவர் ஆயுஷ்மான்னு சொன்னார். இவர் பார்த்துட்டு யாகிதிர் யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ்ச யாகதிகி மயாத்தம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். நான் சொல்றேன் ஜட்டாயுவே நீர் வைகுந்தத்துக்கு போம் அப்படின்னு பெருமாள் அனுப்பிச்சிட்டார். அவருக்கு பண்ண வேண்டிய ஈமச்சடங்குகளை பண்ணணும் இல்லையோ. அவருக்கு ரொம்ப வருத்தம் ராமனுக்கு. சீத்தை காணா போனாலும் திருப்பி மீண்டு வந்துடுவேன், ராஜ்யத்தை இழந்தாலும் திருப்பி கொண்டு வந்துடுவேன், ராவணனை அழிச்சுடுவேன். ஜட்டாயு போயிட்டாரே, திரும்ப மீட்டு வர முடியாது. அவரோட கூட இருக்கணுங்கிற நினைச்சின ஆசையில தானே வந்தேன். ஜட்டவாயை எடுத்து மடியில் வைத்து கொண்டு அழுது விட்டு அவருக்கு ஈமச்சடங்குகளை பண்ண போறார். அந்த சமயத்தில் ஏது சீத்தை? சீத்தை கிடையாது. சீத்தையை தொலைச்சிட்டு தேடிட்டு வரச்சே தானே இத்தனையுமே. ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் திருப்புட்குழியில் 2 நாச்சியார் இருக்கார். ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கார், பூதேவி நாச்சியார் இருக்கார். இதே சரித்திரத்தில் அடியும் புள்ளம்பூதங்குடி சொல்லச்சே சொன்னேன்னா, ஆதனூர் புள்ளம்பூதங்குடியிலே இங்க தாயார பெருமாள் நினைக்க ஈமச்சடங்கு பண்ணணுங்கிறதுக்காக அந்திம கிரியைக்காக தாயார் வந்தார்னு. அதே போல இங்கேயும் சேவை செய்யணும்னா 2 பக்கத்துலையும் தாயார் இருக்கா. ஆனா ஸ்ரீதேவி பூதேவி மாறி இருப்பார். இடது பக்கம் ஸ்ரீதேவி, வலது பக்கம் பூதேவி. அதோட இல்லை, அங்க எரிஞ்ச நெருப்பினுடைய வெப்பம் தாங்காமல் நாச்சியார் 2 அடி பின்னாடி போட்டார். ராமன் முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கார். இவள் வெப்பம் தாங்காமல் பின்னே சென்னாள். இது இத்தனை திருக்கோலத்தோடு இருக்கிறதாம் போரேற்று நாயனார் விஜயராகவ பெருமாள். ஊர்ல நுழையச்சேவே ஆச்சரியமான புஷ்கரணி, கிருத்ர புஷ்கரணின்னு பேர். கிருத்ர கழுகு, கிருத்ரராஜன் கழுகரசன், அவர் கழுகு பேர்லயே இருக்கிற புஷ்கரணி. இதுல தீர்த்தமாடினோம்னா என்ன வியாதி வேணா தொலையுங்கிறார். அந்த அளவுக்கு அந்த புஷ்கரணிக்கு இருக்கிற ஏத்தம். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தான், அவருக்கே அந்திம கிரியைகளை செய்து முடித்தார் எம்பெருமான். மரகதவல்லி தாயார், வரத்த பயிறு முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார். இந்த தாயார் ரொம்ப பிரசித்தமான தாயார். பெருமாள் விஜயராகவ பெருமாள், அவர் தனி ஏற்றம். விஜயராகவன்னா ஜெயித்த ராகவன் ராமனொல்லி பெருமாள். அதனால ராமனாகவே திருமங்கியாழ்வார் விவசாயிச்சிருக்கார். தாயார் மரகதவல்லி தாயார். பயிறு யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையோ முத நாள் போயிட்டு கிருத்ர புஷ்கரணியில தீர்த்தமாடிட்டு வயத்திலே பச்சை பயிரை கட்டிக்கணும். கட்டினுட்டு ராத்திரி படுத்துடணும். கார்த்தால அது முளை விட்டு இருந்தால் குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம்.